வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாம் ஸ்டட்ஸ் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி அண்ட் சிம்பிள் வேல கலர்ஃபுல் ஸ்டட்ஸை மேக் பண்ணிடலாம். தேவையான மெட்டீரியல்ஸ்: ரெடிமேட் பாம்ஸ், இயரிங் ஸ்டட் பேஸ் பின், இயரிங் ஸ்டாப்பர், அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ. ஃபர்ஸ்ட் இயரிங் ஸ்டட் பேஸ் பின்னை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ரெடிமேட் பாம்ஸை ஸ்டிக் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ஸ்மால் சைஸ் பாம்ஸை ஸ்டிக் பண்ண உடனே கொஞ்சம் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண வச்சிடலாம். இதே மாதிரி இதோட பேரையும் நான் மேக் பண்ணுறேன். பாம் ஸ்டிக் பண்ண ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா ஆட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணலாம். மறக்காமல் ஸ்டிக் பண்ண உடனே கொஞ்சம் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பேஸோடு நல்லா அது ஸ்டிக் ஆகும். ஒரு பேர் ஸ்டட்டை மேக் பண்ணியாச்சு. அது ட்ரை பண்ண வச்சுருக்கேன். இதே மெத்தடில் நான் மற்ற கலர் பாம்ஸையும் பேஸில் ஸ்டிக் பண்ணி ஸ்டட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 6 கலர்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ட்ரை பண்ணணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு 1 to 2 hours ஆகும். 2 hours ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. எல்லா பாம்ஸும் நல்லா பேஸோடு ஸ்டிக் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஸ்டட்டுக்கு ஸ்டாப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்மால் சைஸ் பாம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்க்கவே ஸ்டட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சிம்பிள் அண்ட் க்யூட்டான பாம் ஸ்டட்ஸு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே லைட் வெயிட்னால கிட்ஸ் இந்த ஸ்டட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் பாம் ஹேங்கிங் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலர்ஃபுல்லான பாம் ஸ்டட்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஸ்டட்ஸை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்களே மேக் பண்ணி வேர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப்.